டெய்லி வித் காட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை நிரப்பப் போகிறார். நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீர். இன்றைக்கும் ஒரு புதிய நாளை தந்து இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் எங்களையும் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு உமக்கு பிரியமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கும் புதிய கிருபையினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய நன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து பாடி நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் இரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் இரட்சித்தீரே, கிருபையால் இரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் சேர்ந்து பாடுவோம். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி
எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்மூடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்மூடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். அப்பா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 லேவியராகமம் அதிகாரம் 16. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சியை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த
வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேரப்பண்ணி போக்காடாக விடப்பட்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயசித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுக்கள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயசித்தம் செய்து தீர்த்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேரப்பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள் வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தி இருந்த சணல் நூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். போகவிடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டு கடாவை கொண்டு போய்விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. பாவ நிவர்த்தி கண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டெரிக்க கடவர்கள். அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின் பாளையத்துக்குள் வருவானாக. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை.
அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலி பீடத்துக்கும் பிராயசித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, டெய்லி வித் காட் என்கிற ஃபேமிலி பிளஸிங் ஃபெல்லோஷிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது வேத புத்தகத்தில் தினமும் ஒரு அதிகாரத்தை வாசித்து 3 ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஆகும். இதுவரை இந்த வேத புத்தகத்தில் நாம் நீதிமொழிகள் வாசித்திருக்கிறோம், சங்கீதம் வாசித்திருக்கிறோம், ஆதியாகமம் வாசித்திருக்கிறோம், யாத்ராகமம் வாசித்திருக்கிறோம். இப்பொழுது லேவியராகமம் புத்தகத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் இந்த புத்தகத்தையும் வாசித்து முடிக்க நமக்கு அருள் செய்வாராக. இன்று லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வாசித்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திற்கு பாவ நிவர்த்தி நாள் என்கிற தலைப்பு கொடுத்து ஒரு சிறிய தியானத்தை தியானிக்க போகிறோம். யூத நாள் காட்டியிலேயே மிக சிறந்த நாள் பாவ நிவாரண நாள் ஆகும். அன்றுதான் பிரதான ஆசாரியன் தனக்காகவும் மக்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு பலி இரத்தத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றான். அது 7ஆம் மாதத்தின் 10ஆம் நாளில் கூடார பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன் கொண்டாடப்பட்டது. யெகோவாவின் பண்டிகைகளோடு பாவ நிவர்த்தி நாளும் பொதுவாக சேர்க்கப்பட்ட போதிலும் இது உண்மையில் உண்ணா நோன்பிருந்து பயபக்தியுடன் கொண்டாடப்பட்ட விழாவாகும். இந்த அதிகாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலமானது பரிசுத்த ஸ்தலம் என்றும் பரிசுத்த ஸ்தலமானது ஆசரிப்பு கூடாரம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளன. 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆரோனின் 2 குமாரர்களாகிய நாதாவும் அபியும் தெய்வக்கேடான செயலை செய்ததை பின்னணியாக கொண்டு இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பாவ நிவர்த்தி நாளை தவிர வேறு எந்த நாளிலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் செல்வான் எனில் அவர்களுக்கு நடந்த சோக நிகழ்ச்சியைப் போலவே மற்றவர்களுக்கும் நிகழும். அன்று அவன் ஓர் இளங்காளையின் இரத்தத்தை பாவ நிவாரண பலியாகவும் ஓர் ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் எடுத்து செல்ல வேண்டும். 16ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்களில் நிகழ்வுகளின் வரிசை முறையை புரிந்து கொள்வது எளிதல்ல. ஆயினும் கீழ்காணும் விவரங்கள் அந்த பண்டிகையின் பொதுவான செயல் சுருக்கம் எனலாம். முதலாவது, பிரதான ஆசாரியன் குளித்து சணல் நூல் ஆடையை அணிந்து கொண்டான். வசனம் 4. முதல் கட்டமாக அவன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்தான். அவற்றை அவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பலி செலுத்தினான். காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஆட்டுக்கடாவை தகன பலியாகவும் செலுத்தினான். வசனம் 3. 2 வெள்ளாட்டு கடாக்களையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து வெள்ளாட்டுக்கடாக்களை பாவ நிவாரண பலியாகவும் ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் மக்களுக்காக செலுத்த வேண்டும். வசனம் 5. 2 வெள்ளாட்டு கடாக்களை ஆசரிப்பு கூடார வாசலில் நிறுத்தி கர்த்தருக்கென்று ஒரு ஆட்டையும் போக்காடாக ஒரு ஆட்டையும் தெரிந்து கொள்ளும்படி சீட்டு போட்டான். எபிரேய சொல்லாகிய அசசேல் தமிழில் சரியாக போக்காடு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 16ஆம் அதிகாரம் 11 முதல் 22 வசனங்கள்.
பின்னர் அவன் காளையை தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவாரண பலியாக கொண்டான். வசனம் 11. பின்னர் அவன் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடைய நிறைய எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றான். அங்கே அவன் தலையின் மேல் சுகந்த வர்க்கத்தை போட்டு அதனால் உண்டான தூப மேகம் கிருபாசனத்தை மூடும்படி செய்தான். வசனம் 12, 13. பிறகு அவன் தகன பலிபீட தண்டை திரும்பி வந்து காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மீண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அதனை கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் 7 முறை தெளித்தான். வசனம் 14. பாவ நிவாரண பலிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவை அவன் கொண்டான். வசனம் 8. அதன் இரத்தத்தையும் காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே கிருபாசனத்துக்கு முன்பாக தெளித்தான். வசனம் 9 மற்றும் 15. இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்காக இவ்வாறு பாவ நிவாரத்தி, அதாவது பிரயாச்சித்தம் செய்யப்பட்டது. வசனம் 16. அவன் இரத்தத்தை தெளித்து ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் தகன பலிபீடத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்தான். வசனம் 18 மற்றும் 19. இதற்கான விவரம் இங்கு தெளிவாக இல்லை. பாவ நிவர்த்தி முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் தொடர்ந்து பரிசுத்த ஸ்தலத்திலும் பின்னர் வெண்கல பலிபீடத்திலும் செய்யப்பட்டது. வசனம் 15 முதல் 19. போக்காட்டின் மேல் அவன் தன்னுடைய 2 கைகளையும் வைத்த பிறகு வசனம் 8 மக்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து வசனம் 10, 20, 21 தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள்வசம் அதனை வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டான். வசனம் 21, 22 பாவ நிவர்த்தியின் வெவ்வேறான 2 கூறுகளை 2 வெள்ளாட்டுக் கடாக்களும் சுட்டி காட்டுகின்றன. ஒன்று தேவனுடைய பண்புக்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கும் தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது. மற்றொன்று ஒரு பாவியினுடைய தேவையை நிறைவு செய்து அதனுடைய பாவங்களை நீக்குகிறது. ஆரோன் தன் கைகளை உயிரோடு இருந்த வெள்ளாட்டுக்கடாவின் தலையின் மேல் வைத்த செயல் இஸ்ரவேலின் பாவங்களை, விசேஷமாக நம்முடைய பாவங்களை கூட என்றென்றைக்குமாய் சுமந்து தீர்க்கும்படி கிறிஸ்துவின் மேல் வைத்ததை சித்தரித்து காட்டுகிறது. வசனம் 21, 16ஆம் அதிகாரம் 23 முதல் 33 வரை. ஒரு பரிசுத்த இடத்தில் பிரதான ஆசாரியன் குளித்தான். அது வெண்கல தொட்டி இருந்த இடமாய் இருக்கும் என்றே தோன்றுகிறது. பின்னர் அவன் மகிமையும் அழகும் நிறைந்த தன் ஆடைகளை உடுத்து கொண்டான். வசனம் 23, 24. அந்த வெண்ணிற சணல் நூல் ஆடை மீண்டும் அணியப்படவில்லை என்று யூத பாரம்பரியம் கூறுகிறது. அதன் பிறகு பிரதான ஆசாரியன் சர்வாங்க தகன பலியாக 2 ஆட்டுக்கடாக்களை ஒன்றை தனக்காகவும் மற்றதை மக்களுக்காகவும் செலுத்தினான். வசனம் 24. 2 பாவ நிவாரண பலிகளின் கொழுப்பையும் அவன் பலிபீடத்தில் தகனித்தான். அவற்றின் தோலும் மாம்சமும் சாணியும் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டன. சர்வாங்க தகன பலியின் தோல் பொதுவாக ஆசாரியனை சேரும் என்று லேவியராகமம் 7:8 வாசிக்கிறோம். ஆனால் இங்கு அது சுட்டரிக்கப்பட்டது. யூத வேதத்தின்படி மாலை பலி செலுத்திய பிறகு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தூப கலசத்தை எடுக்கும்படி சென்றான். பாவ நிவர்த்தியின் சடங்கின் போது மக்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். மற்றபடி ஒரு வேலையும் செய்யவில்லை. வசனம் 29. மேலே கூறப்பட்டுள்ள விவரங்களின்படி பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் குறைந்தது 4 முறை சென்றான். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரை சொல்லப்பட்டுள்ள செய்திக்கும் இதற்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமே ஆசாரியன் அங்கு உட்சென்றான் என்னும் சிந்தனையே அங்கு காண்கிறோம். 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். பயபக்திக்குரிய சடங்குகள் அந்த நாளில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் பாவங்களுக்கான பரிகாரம் போதுமான அளவு செலுத்தப்படவில்லை என்பது வருஷத்தில் ஒரு முறை என்னும் சொற்களாலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே
எபிரியர் 10:4. இதற்கு மாறாக மிக தெளிவான முறையில் கிறிஸ்துவின் மீட்பின் செயல் ஓர் ஆண்டுக்கு மட்டும் மனுக்குலத்தின் பாவங்களை மூடுவதற்கு பதிலாக அவற்றை முழுவதுமாக நீக்கிவிடுகிறது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன்.